ஒரு சிங்கிள் டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், உங்கள் ஸ்கில் பேஸ்லையோ இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல டாபிக் வந்து இந்த டாபிக் எனக்கு நல்லா வரும், பேசிக்காகவே எனக்கு ரீசனிங் வரும், ஆப்டியூட் வரும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான டாபிக் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மெமரி பேஸில் இருக்க டாபிக்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரியான டாபிக்லாம் ரொம்ப படிக்க பிடிக்கும். இல்லை நான் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கேன், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் என்னால் நல்லா பண்ண முடியும், நான் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப், எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், பிஏ, பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, இல்லை இன்ஜினியரிங், மெடிக்கல் லைனில் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துருக்கலாம். பிஏனா தமிழ், இங்கிலீஷ், இன்ஜினியரிங்னா இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ஏஐ அண்ட் டிஎஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஒரு ஹையஸ்ட் சேலரி எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் உங்களுக்கு. ஸோ யூபிஎஸ்சி பற்றி நான் பெரிய லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யூபிஎஸ் அப்படின்னா யூபிஎஸ்சி அப்படிம்பாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிம்பாங்க. எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஹையஸ்ட் சேலரி கிடைக்கக்கூடிய எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இது ஹையஸ்ட் சேலரி அப்படிங்கிறனால அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு சர்வீஸ் பேஸ்டான ஒரு எக்ஸாம் உங்களுக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும். ஜென்ரலான டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ரீசனிங், ஆப்டியூடு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூட்லாம் பெரிய அளவு இம்பார்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக், டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியில் உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும், மெயின் எக்ஸாமில் மொத்தம் ஒரு 9 பேப்பர் இருக்கும். அதில் ஒரு 7 பேப்பர் தான் ஃபைனல் கட் ஆஃப்க்கு வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜாப்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் சிஜிஎல் இது எனி டிகிரி முடிச்சவங்களுக்கான ஜாப் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிலே சிபிஓஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. அதாவது ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எஸ்எஸ்எஃப் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஸோ இங்கெல்லாம் எஸ்ஐ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் ரீசனிங், ஆப்டியூடு, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 70 இல்லை 80க்கு மேலே கூட வந்து சொல்லலாம். ஸோ எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஜாப் தான் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ முக்கியமாக கிளர்க், பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க. பிஓ அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஃபினான்சியல் அவேர்னஸ், ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிளர்க் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் சைடே ஒரு 20,000க்கு மேலே இருக்கும். இல்லை என்னால் எஃபர்ட் போட்டு படிக்க முடியும், ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஆஃபீஸர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிஓ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரயில்வே ஜாப். ரயில்வே பொறுத்தவரையும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னா என்டிபிசி தான் ஃபஸ்ட்டாக வந்து சொல்லுவாங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ டிகிரி முடித்தவங்களுக்கு டிராஃபிக் அசிஸ்டண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து எஸ்ஐக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரவுண்டில் நீங்கள் கிராஸ் பண்ணாதான் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2A இது எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபீஸர் ஆகணும், உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி பொறுத்தவரையும் நிறைய மெமரைஸ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெமரைஸ் பண்ணி உங்களால் கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎன்பிசி ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ்
ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் இப்போ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க் இதெல்லாம் ஒரே டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா காமனாக வந்து நிறைய டாப்பிக்லேருந்து இது மூணுக்குமே எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து காமனாக தான் வருது உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் இது மூணு எக்ஸாம்ஸ்லுமே வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூபிஎஸ்சியும் அதே டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலபஸ் அனாலிஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், என்ன டாபிக் நல்லா வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா மேபி உங்களோட ஹார்ட் ஒர்க் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணால் கூட லட்சக்கணக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.